தவமே ஜெயம் நேயர்களுக்கு வணக்கம். ஞானியை தேடாதே ஞானத்தை தேடு என்ற பகுதியை பார்ப்போம். ரிஷிசிங்கர் மகரிஷியின் தந்தை தன் மகனுக்கு பெண்ணையே காட்டாமல் வளர்த்து வந்தார். அவர் பெண் என்றால் என்னவென்றே அறியார். பெண் இன்ன வடிவில்தான் இருக்கும் என்று தெரியாது. இதை ஏன் கூறுகிறேன் என்றால், பெண் என்ற வடிவம் அவர் பார்த்திராததால் அதன் சலனம் அவரை பாதிக்கவில்லை. நாம் அதன் வடிவத்தை கண்டு மயங்கி வாழ்நாளை வீணாக்குகிறோம். வடிவம் போய்விடும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். கருமை முடி வெள்ளையாக மாறும். நாடி தளர்ந்து நடக்க முடியாது, உட்காரவும் முடியாது. உடல் தள்ளாடும். உடல் உறுப்புகள் எதுவும் ஒத்துழைக்காது. மூளை வேலை செய்யாமல் வாய் பிதற்றும். தோல் சுருக்கம் கண்டுவிடும். மலம் ஜலம் தன்னாக போகும். அதை கண்டு யாரும் உன் அருகில் வரமாட்டார்கள். அப்பொழுது நீ இறைவனை நினைக்க முடியாது. ஏனென்றால் மனதில் நினைக்கும் தகுதியும் இழந்து சுகமற்ற உடலை சுமந்து கொண்டு அலைவாய். உடல் சுகமாயிருக்கும்போது பிரம்மத்தை பற்றி பரமானந்தத்தை நாடு. நீ உன் உடலை மட்டுமே சுகம் காண முயற்சி செய்து கொண்டிருக்கிறாய். உடல் சுகம் காணாது, சூட்சும தேகமே சுகம் காணும். உடல் உன்னை பகடைக்காயாக வைத்து கொண்டுதான் மட்டும் சுகத்தை அனுபவிக்கிறது. நீ அனுபவிப்பதாக உன்னை நம்ப வைக்கிறது. திருமூலர் பாட்டை பாருங்கள். சான் அகத்துக்குள்ளே அழுத்தி மாணிக்கம் காணும் அளவும் கருத்தறிவார் இல்லை. பேணி பெருக்கி நினைவோருக்கு மாணிக்க மாலை மனம் புகுந்தானே. அகம் என்றால் என்னது? முகம். அகத்துள்ளே சாண அளவு உள்ளே மாணிக்கம் போல் சூரிய ஒளி பொருந்திய தேகம் உள்ளது. அதை எப்படி காண வேண்டும் என்று உங்களுக்கு தெரியவில்லை. அந்த ஒளியை பேணி அதை நினைத்து அதிலேயே ஒடுங்கி நினைப்போருக்கு மனம் என்றால் ஒளி உடல் மாணிக்க மாலையாக ஒளியாக திகழும். அகத்துள்ளே அழுத்திய மாணிக்கம் உள்ளே மாணிக்க ஒளியாய் புதைந்து உள்ளது என்று கூறுகிறார். அதைத்தான் உங்களுக்கு கூறுகிறேன். உயிர் உங்களிடமில்லை. பிரம்மத்தின் ஒளி தான் உயிராக உங்களை காட்டுகிறது. நீ அணிந்த துணியை எப்படி சலவை தொழிலாளி வெளுத்து அழுக்கை நீக்கி தருகிறாரோ, அதுபோல் ஞானியை சரணடைந்தால் உன் உடல் அழுக்கை போக்கி தூய ஒளி உடலை தருவார். பிறக்கும்போது உள்ள அன்னதேகத்தின் வயிறு வாசியோகம் சித்தியான பிறகு சுழுமுனை நாடி திறந்த பிறகு 2 வயிறாக மாறிவிடும். உணவு வயிறு வேறாகவும் சுழுமுனை நாடியில் காற்றை நிரப்பி காற்றையே உணவாக வைத்து கொள்ள இன்னொரு வயிறு உருவாகும். பெண் கர்ப்பத்தில் போது இன்னொரு வயிறு உருவாவது போல் பசுவிற்கு 2 வயிறு உள்ளது போல் உணவு உண்ணாமல் காற்றை உணவு உட்கொள்ளும் ஞானியின் வயிறு பெரியதாக இருக்கும். உனக்காக உயிரையும் கொடுப்பேன் என்று வாயில் கூறிவிடலாம். அப்படி எத்தனை உயிர் போனதற்கு கொடுத்தார்கள்? யாராவது ஒருவர் பெயரை கூறுங்கள் பார்ப்போம். யாருக்காகவும் உயிர் கொடுக்க முடியாது. வீணாக காதல் மயக்கத்தில் இருக்காமல் உங்கள் உயிரை பாருங்கள். நீங்கள் உங்கள் உயிரை எதுவென்று தெரியாமல் இருக்கும்போது எப்படி யாருக்கு நீங்கள் உயிரை கொடுக்க முடியும்? மண் விளக்கில் தீபத்தை வைக்க வேண்டும். பித்தாளை, செம்பு, தாமிரம் போன்ற உலோகங்களில் தீபம் வைத்தால் அதற்கு சுடும். அந்த சூட்டை அது கிரகிக்காது, அதற்கு வலிக்கும். உன் கையில் விளக்கை வைத்தால் கை சுடும்தானே? நீ அதை தாங்குவாயா? மண் விளக்கில் தீபத்தை வைத்தால் சூட்டை மண் கிரகித்து கொள்ளும், அது தாங்கிக் கொள்ளும். பூமி தானே மண் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை நன்றாக சிந்தியுங்கள். குரு விளக்கு, மண் எலும்பு, சுக்கிரன் மா எண்ணெய் நீர் அணுக்கள், செவ்வாய் சி நெருப்பு தீபம் இரத்தம், புதன் காற்று திரி காற்றை ஈர்க்கும் சுவாசம் போல, சனி பகவான் ஆகாயம் சூடு, ஆகாயத்தில் ஒடுங்கும் கண்ணுக்கு தெரியாது கைக்கு அடங்காது ஆகாயம் போல். பஞ்சபூதங்களும் ஒரு விளக்கில் உள்ளன. அதனால தான் அதை
வணங்குகிறோம். மண் சட்டியில் சமையல் செய்தால் உணவில் உள்ள விஷத்தை ஈர்த்துவிடும். அதனால தான் அந்த காலத்தில் மண் சட்டியில் சமைத்தார்கள். அம்மனுக்கு தீச்சட்டி எடுப்பதும் இப்படியே. மண் சட்டி சூடை கிரகித்து கொள்ளும். கடந்த காலத்தை நடந்த எதையும் மாற்ற முடியாது. கடந்த காலத்தை நினைத்து என்ன பயன்? வருங்காலத்தை நினைத்து என்ன பயன்? நீ இருக்க மாட்டாய். நீ இருக்கும் காலத்தில் நீ செய்ய வேண்டிய பணிகளை விரைவாக செய்வாயாக என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். வள்ளலார் எழுதிய பாட்டை பாடிக்கொண்டிருக்க சொல்லவில்லை. திருமூலர் தான் எழுதிய பாட்டை பாடிக்கொண்டிருக்க சொல்லவில்லை. மாணிக்க வாசகர் திருவாசகத்தை பாடிக்கொண்டிருக்க சொல்லவில்லை. அருகிநாதர் தன் எழுதிய பாட்டை பாடிக்கொண்டிருக்க சொல்லவில்லை. இதெல்லாம் இவர்கள் பாட்டில் யோகத்தையும் ஞானத்தையும் எப்படி அடைய வேண்டும் என்று கூறி அதன்படி நடக்க வேண்டும் என்று கூறினார்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். வணக்கம்.